இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவையில் காட்டூர் என்று அழைக்கப்பட்ட இடத்துக்கு மகாத்மா காந்தியின் நினைவாக காந்திபுரம் என பெயர் சூட்டப்பட்டது. இன்று கோவையின் முக்கிய பகுதியாக அது விளங்குகிறது. நஞ்சப்பா ரோட்டிலிருந்து காந்திபுரம் சந்திப்பை கடந்து பாரதியார் ரோட்டுக்கு செல்லும் இடத்தில் சாலை தீவு திடல்கள் உள்ளன. அதில் 1978ஆம் ஆண்டு லட்சுமி மில்ஸ் நிறுவனம் ராஜாஜி மார்பளவு சிலையை நிறுவியது. ராஜாஜி பிறந்த நாள் நினைவு நாள் வரும்போது சிலைக்கு லட்சுமி மில்ஸ் நிறுவனர் G.K. சுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செய்து வந்தார். சத்தி ரோட்டிலிருந்து வருபவர்கள் பாரதியார் ரோட்டுக்கு இடதுபுறம் திரும்பும் இடத்தில் ஈவே ராமசாமி முழு உருவ சிலை 2001இல் நிறுவப்பட்டது. அப்போதைய முதல்வர் கருணாநிதி அனுமதி அளித்ததாக கல்வெட்டில் கூறப்பட்டிருந்தது. நஞ்சப்பா ரோட்டில் மேம்பாலம் கட்டிய போது வேலைகளுக்கு இடையூறு என்ற காரணத்தால் இரு சிலைகளையும் அகற்ற முடிவு செய்தனர். லட்சுமி மில்ஸ் நிர்வாகத்தினர் ராஜாஜி சிலையை அகற்றி அவர்களது நிறுவனத்துக்கு கொண்டு சென்றனர். ஈவேரா சிலையை அகற்றிய திராவிடர் கழகத்தினர் பெரியார் படிப்பகம் அருகே நிறுவினர். கடந்த 10 ஆண்டுகளாக அங்கேயே இருந்தது. கடந்த மாதம் திடீரென ஈவேரா சிலையை அங்கிருந்து எடுத்து வந்து பிள்ளையார் கோயிலுக்கு எதிரே முன்பு ராஜாஜி சிலை இருந்த இடத்தில் வைத்தனர். கடவுள் இல்லை என்று கூறிய ஈவேராவின் சிலையை கோயில்களுக்கு எதிரில் நிறுவுவது கருணாநிதி காலத்தில் நடந்தது. அதே பாணியில் தற்போது ஸ்டாலின் ஆட்சியில் விநாயகர் கோயில் எதிரில் ஈவேரா சிலையை வைத்துள்ளனர். அதே நேரம் ராஜாஜி சிலை எங்கும் வைக்கப்படவில்லை. காந்திபுரம் என பெயர் இருந்தாலும் காந்தி சிலை அப்பகுதியில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பகுதி காந்திபுரமா அல்லது பெரியார் புரமா என மக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறுவதை கேட்கலாம். தமிழகத்தின் தொழில் நகரம், இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை என்று சொன்னால், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நம்முடைய கோவை மாநகரம். இந்த கோவை மாநகரத்தின் சிறப்புகளில் ஒன்று காந்திபுரம். காந்திபுரம் பகுதியிலே பேருந்து நிலையம், திருவள்ளுவர் பேருந்து நிலையம், அதே போல் நகரினுடைய மையப்பகுதி சிறைச்சாலை வளாகம், அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா 100 அடி ரோடு, இப்படி வந்தீங்கன்னா கிராஸ்கட் ரோடு, நகரினுடைய ஒரு மையப்பகுதி அடையாளம். இந்த இடத்திலே திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தின் அருகாமையிலே இருந்த ஒரு இடத்தை பெரியார் திராவிடர் கழகம் ஆக்கிரமித்து அவர்கள் அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் காவலர் குடியிருப்பு. அந்த அலுவலகத்தில் இருந்தவர்கள் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக காந்திபுரம் ஒரு பகுதியிலே அங்கே அவர்கள் ஈவேரா சிலையை அமைத்திருந்தார்கள். அப்போவும் அனுமதி வாங்கினாங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் காந்திபுரத்திலே நீண்ட காலமாக இந்த தேசத்தினுடைய மிக உயர்ந்த தலைவர் மூதறிஞர் ராஜாஜி, அவர் சுதந்திர போராட்ட வீரர். பிற்காலத்தில் சுதந்திரா கட்சி என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்தியா முழுவதும் அந்த கட்சி வலிமையாக இருந்தது. ராஜாஜியின் சீடர்களாக இருந்த ஐயா கிருஷ்ணசாமி கவுண்டர், ஏருளவன் கிருஷ்ணசாமி கவுண்டர், அதே போல் திமுக கூட்டணியிலே இருந்து அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. ராஜாஜி அண்ணாதுரை அவர்கள் தலைமையிலான கூட்டணியிலே இடம்பெற்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை, அதாவது பக்தவச்சலம் முதலமைச்சரை தோற்கடித்தார்கள். அந்த திமுக கூட்டணியில் இருந்தது தான் சுதந்திரா கட்சி. சுதந்திரா கட்சியினுடைய ஆதரவோடு தான் திமுக முதல்ல பதவிக்கு வந்தது. அந்த இடத்துல இந்த கொங்கு மண்டலத்தின் பெருமை, இந்த தமிழகத்தினுடைய பெருமை எங்கள் GKS ஐயா G.K. சுந்தரம் அவர்கள். சுதந்திர போராட்ட வீரர், மிகப்பெரிய தொழிலதிபர், லக்ஷ்மி மில்ஸ் அந்த குடும்பத்தை சார்ந்தவர். GKS ஐயா அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே காந்திபுரத்திலே ராஜாஜி சிலை மட்டும்தான் இருந்தது. பின்னர் தான் அங்கே பெரியார் திராவிடர் கழகம் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த இடத்திலே சத்யராஜை கொண்டு வந்து ஈவேரா சிலையை அமைத்தார்கள். அதன் பிறகு காந்திபுரம் என்று சொன்னாலே அங்கே இருக்கிற விநாயகர் கோயில் ரொம்ப பிரபலம். காந்திபுரத்தில் ஒரு மரத்தடியிலே அந்த விநாயகர் கோவில் இருந்தது. நகரம் வளர வளர அந்த விநாயகர் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். இந்த காந்திபுரம் இன்றைக்கி இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா அந்த விநாயகர் பெருமானுடைய அருள் தான். அதுக்கு பேரே காந்திபுரம் விநாயகர் கோவில் ஸ்டாப்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த விநாயகர் திருக்கோவிலிலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து விட்டாலே
அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய திராவிடர் கழக சிந்தனையாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி பெருசாக வந்துடுவாங்க. எல்லா இடங்கள்லையும் ஈவேரா சிலையை அல்லது ஈவேராவுடைய கடவுள் இல்லை என்கிற கல்வெட்டுக்களை அமைப்பது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காந்திபுரம் நம்முடைய விநாயகர் கோயில் முன்பாக கடவுள் இல்லை என்கிற கல்வெட்டை வைத்து அனுமதியெல்லாம் எதுவும் கிடையாது, வச்சு திறந்து வச்சாங்க. அப்போ நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதன் பிறகு அப்பொழுது எங்களுடைய குருமகா சன்னிதானம் சிரவை ஆதீனம் சுந்தரசுவாமிகள், கஜபூஜை சித்தர் சுந்தரசுவாமிகள் மற்றும் அந்த காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்திலே கடவுள் உண்டு என்கிற கல்வெட்டையும் வைத்தார்கள். இப்பொழுது அங்கே 2 கல்வெட்டுமே இல்லை. இப்போ வேணும்னே இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காந்திபுரத்தில் பாலம் இந்த பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே ராஜாஜி சிலை இடமாற்றம் செய்யப்பட்டது. அதை வந்து லட்சுமி மில்ஸ் நிறுவனமே அவங்க அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க அலுவலகத்தில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈவேரா சிலையை அவங்க வந்து தங்களுடைய அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திலே இருந்த, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, அது அரசுக்கு சொந்தமான இடம். திராவிடர் கழகம் ஆக்கிரமித்துத்தான் அந்த இடத்திலே படிப்பகம் என்கிற பெயரிலே அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க ஈவேரா சிலையை வச்சு பராமரிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகையின் பொழுது அருகாமையில் கோயில் இருக்கிறது, காந்திபுரத்திலே பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு நேர் எதிரில் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் ஏற்கனவே ஈவேரா சிலை அமைந்திருந்த இடத்திலே இப்போ வந்து நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன் அதை நினைவூட்டக்கூடிய வகையில் ஒரு ஏவுகணை அதை வந்து வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேணும்னே அவங்க வந்து பிள்ளையார் கோயிலுக்கு எதிரில் இந்த சிலையை கொண்டு வந்து அமைத்திருக்கிறார்கள். ராஜாஜி சிலை ஏற்கனவே இருந்த இடம். உண்மையில் அங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா ராஜாஜி சிலையைத்தான் அமைத்திருக்க வேண்டும். தமிழகத்திலே கோவையிலே தொடர்ந்து திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள், திமுக போன்ற அமைப்புகள் ஆன்மீகவாதிகளின் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் பெரியார் சிலையை கொண்டே உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது பொது இடங்களில் வைங்க. காந்திபுரம் பிள்ளையார் கோயில் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். பல 100 வருடங்களாக அந்த பிள்ளையார் கோயில் அங்கே இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் அறநிலையத்துறையாலையும் நிர்வகிக்கப்படுகிறது. அதனால் அந்த இடத்துல வந்து வேணும்னே பண்ணியிருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்த காந்திபுரம்ங்கிற பேருக்கே ஒரு மோசம் செய்யக்கூடிய வகையில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வேண்டுமென்றே காவல் நிலையத்தை கூட அவங்க வந்து அந்த வாசலை எல்லாம் மாற்றி வச்சு ஒரு பெரிய நூலக கட்டிடம், அந்த நூலக கட்டிடத்துக்கு ஈவேரா பேர். யார் கேட்டா இப்போ இது கோயம்புத்தூரில் ஏற்கனவே நூலக கட்டமைப்பு வசதிகள் வலிமையாக இருக்கிறது. ஈவேரா பெயரை காந்திபுரத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். இதே மாதிரியான வேலையைத்தான் திருப்பூரில் பண்ணாங்க. திருப்பூர் என்றாலே திருப்பூர் குமரன், அவருடைய மணிமண்டபம், அவர் அடிபட்டு ரத்தம் சிந்திய இடம். அந்த மணிமண்டபத்துக்கு முன்னாடி வேணும்னே கடந்த கால திமுக ஆட்சியில் கொண்டு வந்து இந்த இடத்துல தான் அண்ணாவும் ஈவேராவும் சந்திச்சாங்கன்னு இப்போ வந்து அந்த திருப்பூர் குமரனுடைய அந்த மணிமண்டபம் அந்த ஸ்டாப்னு யாரும் கேட்கறதில்ல. திருப்பூர் குமரன் பேருந்து நிறுத்தம் இல்லை, இப்போ ஈவேரா அண்ணா சிலை அங்கே தான் 2 பேர் சந்திச்சாங்க. இப்போ அதுக்கு தான் முக்கியத்துவம். இப்போ அதுக்கு நடுவில் கருணாநிதி சிலையையும் வைப்பதற்கு முயற்சித்தார்கள். நாங்கள் நீதிமன்றம் சென்று தடுத்திருக்கிறோம். இப்படி தேசிய அடையாளங்களை அழிக்கக்கூடிய வேலையை ஆன்மீக அன்பர்களின், ஆத்திக அன்பர்களின், பிள்ளையார் பக்தர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டால் எங்ககிட்ட 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க, நாங்களும் இறை நம்பிக்கையாளர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் திராவிடர் கழகத்திற்கு அரசு எந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக ஈவேரா சிலைகளை அமைப்பது, ஈவேரா பெயர்களை ஏற்படுத்துவது. யார் கேட்டாங்க இப்போ ஈவேரா பெயரில் நூலகம் வையுன்னு? இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். இதை பற்றி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அணுகுனா என்னங்கிறாருன்னா, அனுமதியெல்லாம் வாங்கலை, நான் பரிசீலிக்கிறேங்கிறார். ஒரு பரிசீலனையும் பண்ண மாட்டார். அவங்க வந்து திராவிடர் கழகம் தான். திமுக மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யறதுக்கு தான் இருக்கிறார்.